We will continue the chapter 27 company management qualifications of a director. ஒரு டைரக்டரோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ் ஆக்டில் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு டைரக்ட் ப்ரொவிஷன்ஸும் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு டைரக்டர் வந்து ரெக்கையர்ட் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், நாலேஜ் அறிவுத்திறன் இருந்திருக்கணும். ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ்லேயோ இல்லை லாவ்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையோ இல்லை சேல்ஸு, மார்க்கெட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன் மேற்பார்வை பண்ணுறதுலையோ, ரிசர்ச்சு, கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவர் திறன் தேர்ந்தவராக இருந்திருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஆப்ரேஷன்ஸு. ஸோ எதெல்லாம் கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குதோ அது எல்லா டிசிப்ளின்ஸ்லேயும் அவர் வந்து பார்த்தோம்னா திறன் வாய்ந்தவராக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு தி டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தோம்னா டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைரக்டர் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நிலையான மனது உடையவரா, நிலையான மனம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா மென்டலி அஃபெக்டட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து ஷேர் குவாலிஃபிகேஷன் சம்டைம்ஸ் ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா அந்த குவாலிஃபிகேஷன்ஸும் அவர் ஷேரும் அவர் பெற்று இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு டைரக்டர் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். அதே போல் பார்த்தோம்னா சால்வன்ட் பர்சன், கடனாளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் அதே போல் பார்த்தோம்னா ஒரு கோர்ட் மூலமாக அவர் வந்து எந்த தண்டனையும் பெற்று இருக்கிறவராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு டைரக்டரோட குவாலிஃபிகேஷன்ஸும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் disqualifications of a director. So section 164 Companies Act 2013 பிரகாரம் பார்த்தோம்னா சர்டன் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டைரக்டருக்கு வந்து பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டைரக்டர் வந்து எப்போ வந்து அவர் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார்னா அவர் அன்சவுண்ட் மைண்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் மென்டலி அஃபெக்டடாக பர்சனாக இருந்தாலோ அல்லது அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், சம்டைம்ஸ் கோர்ட் மூலமாக இவர் கடனாளி அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலோ, அதே போல் வந்து கோர்ட் மூலமாக அவர் எதனா வந்து தப்பு எதனா செய்திருந்தாலோ அதனால் அவர் வந்து 6 மாதத்துக்கு வந்து குறைவாக தண்டனை பெற்று இருந்தாலோ அவருக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அவர் டைரக்டராக குவாலிஃபை ஆக முடியாது. அதே போல் வந்து சப்போஸ் எதனா ஷேர்ஸ் அவர் இருந்ததுன்னா அதில் வந்து கால் மணி பே பண்ணாமல் போயிருந்தாலோ, அவர் ஜாயிண்ட்லையோ இல்லை தனியாகவோ அவர் கால் மணி பே பண்ணாமல் போயிருந்தாலோ, அதே போல் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 203 பிரகாரம் கோர்ட் மூலமாக இவர் டைரக்டர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, அதே போல் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 188 பிரகாரம் பார்த்தோன்னா எதனா டிரான்சாக்ஷன்ஸ் டீல் பண்ணுறதில்ல அவர் எதனா தப்பு செய்தவராக இருந்தாலோ, அதே போல் பார்த்தோம்னா ஒரு டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அவர் இன்னும் கிடைக்க பெறாமல் இருந்தாலும் இதனால் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா குவாலிஃபை ஆக முடியாது, அவர் டைரக்டர் ஆக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் எ டைரக்டர். ஒரு டைரக்டர் ஆஃப் எ கம்பெனி வந்து கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம்னு சொல்லலாம். அந்த டேர்ம் வரதுக்கு முன்னாடி 5 வருஷமோ எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்களோ அது வரதுக்கு முன்னாடியே அவரை ரிமூவ் பண்ணலாம். யாரெல்லாம் அவரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ரைட் இருக்குது, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ரைட் இருக்குது, அதே போல் பார்த்தோம்னா கம்பெனி லா போர்டுக்கும் அவருக்கு ரைட் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ எ டைரக்டர் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் 3 வேஸில் வந்து அவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து செக்ஷன் 169 பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு டைரக்டர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலோ ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் பாஸ் பண்ணுறது மூலமாக, அதே போல் ஆர்டினரி ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. இது போல் இந்த டைரக்டரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித் த ஆர்டினரி ரெசல்யூஷன் மூலமாக ஒரு டைரக்டர் வந்து அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு சொன்னோம்னா தவறான மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணியிருந்தாலோ, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருந்தாலோ அல்லது மிஸ்ஃபியாசன்ஸ் சப்போஸ் தவறாக செயல்பட்டு இருந்தாலோ அல்லது மிஸ்கான்டக்ட் அந்த பார்ட் ஆஃப் த டைரக்டர் பொசிஷன்லேருந்து அவர் தவறி இருந்தாலோ, சப்போஸ்
ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைரக்டர் தன்னோட பாலிசிஸில் ஒழுங்காக இல்லாமல் கொள்கைகளை ஒழுங்காக செயல்படுத்தவராக இல்லாத இருந்த காரணத்தினால இந்த டைரக்டரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க தான் சொல்லலாம். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் பாஸ் பண்ணுறது மூலமாக ஒரு டைரக்டரை ரிமூவ் பண்ணலாம் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ரிமூவல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹாஸ் பீன் எம்பவர்ட் டு ரிமூவ் த மேனேஜரல் பர்சனல் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கம்பெனி லா போர்டு. ஒரு கம்பெனி லா போர்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார் வந்து மேனேஜரல் பொசிஷனில் இருக்காங்களோ இந்த டைரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலையின் மூலமாக அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லேருந்து தவறாக செயல்பட்டு இருந்தாலோ அவர் வந்து தவறாக செயல்பட்டு ஃப்ராட் பண்ணி இருந்தாலோ இல்லை வந்து மிஸ்வியாசன் தவறான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலோ இல்லது பர்சிஸ்டன்ட் நெக்லிஜென்ஸ் கண்டினியூஸாக கவனம் இன்மை இல்லாமல் தன்னுடைய பொறுப்புகளை வந்து செயல்படுத்தாமல் இருந்தாலோ அவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணலாம் தான் சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் வந்து சப்போஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது யார் மேனேஜ் பண்ணுறாரோ யார் செயல்படுத்துகிறாரோ அவர் வந்து தன்னோட சவுண்டு பிரின்சிபல்ஸை தன்னோட பிரின்சிபல்ஸ் பிரகாரம் பிஸ்னஸோட கொள்கையிலேருந்து அவர் தவறி இருந்தாலோ இல்லை வந்து பார்த்தோம்னா கவன இன்மை இல்லாத அஜாக்கிரதையினால ஒரு பிஸ்னஸோட கொள்கையில் ப்ராக்டிசஸ் வந்து அவர் தவறாக செயல்பட்டு இருந்தாலோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவரை ரிமூவ் பண்ணலாம் தான் சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் வந்து யார் மேனேஜ் பண்ணுறாரோ யார் செயல்படுத்துகிறாரோ அவர் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு வந்து சேதம் ஏற்படுத்துகிற மாதிரி அவர் நடைபெற்றிருந்தாரோ அவரால் வந்து ட்ரேடோ இல்லை இண்டஸ்ட்ரியோ இல்லை பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அவரை கம்பெனி வந்து என்ன ஆகும்னா ரிமூவ் பண்ணிடலாம் தான் சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து கம்பெனி யார் மேனேஜ் பண்ணுறாரோ அவர் வந்து மெயினாக அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கிரெடிட்டார்ஸை வந்து எப்பயுமே ஏமாத்துகிற மாதிரி இருந்தாலோ அல்லது மெம்பர்ஸை ஏமாத்துகிற மாதிரி இருந்தாலோ அது அதர் பர்சன்ஸ் தோஸ் ஆர் ரிலேட்டட் யார் அதுக்கு தொடர்புடையாரோ அவங்கள ஏமாற்றவராக இருந்தாலோ கண்டிப்பாக கம்பெனி என்ன பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால அவரை ரிமூவ் பண்ணலாம் தான் சொல்லலாம். அடுத்து ரிமூவல் பை த கம்பெனி லா போர்டு. சப்போஸ் கம்பெனி லா போர்டுக்கும் அவங்களுக்கும் சர்டன் பவர்ஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம் ஒரு டைரக்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் கம்பெனி லா போர்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ மேனேஜ்மெண்ட் தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ இல்லை ஒடுக்கப்பட்டு இருந்தாலோ அந்த டைரக்டரை வந்து கம்பெனி லா போர்டு என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த பீரியட் டென்யூர் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே போல் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸில் அவர் என்ட்ரு பண்ணியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவர் கேன்சல் பண்ணிடுவாங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா அவர் 5 வருஷத்துக்கு வந்து அவரால் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து டைரக்டராக செயல்படுத்த முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் எ பர்சன்ஸ் மே பி ரிமூவ்டுன்னு தான் சொல்லலாம். ஓகே, we will continue the next chapter in the next video.